ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த இணையதளத்தின் மூலமாய் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த ஈவாய் நான் நினைக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். வாகத்தின் புத்தகம், இணைச்சட்டத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது திருவார்த்தை, உன்னை பழுகி பெருகச் செய்வேன். ஈசாக் தன் மகனாகிய யாக்கோப்பை அழைத்து ஆசீர்வதித்து தாய் மாமன் வீட்டிற்கு அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அவனை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோப்பை ஆபிரகாமை ஆசீர்வதித்து அதே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அனுப்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார், உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் அபிஷேகத்தை பெருகச் செய்வார், ஜப ஆவியை பெருகச் செய்வார். ஆம், மன்றாட்டின் ஆவியை பெருகச் செய்வார், நீங்கள் செய்யும் காரியங்களை பெருகச் செய்வார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்த தெய்வம். அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு வெளிப்படுகிறது. அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த பரிசுத்த ஆவி என்ற வல்லமையான வார்த்தை வருகிறது. உன்னை பழுகி பெருகச் செய்வேன். இதுவரை கையின் பியாசங்களில் ஒரு பெருக்கம் இல்லாமல் இருக்கிறதா? ஆவிக்குரிய காரியங்களில் பெருக்கம் இல்லாமல் இருக்கிறதோ? உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதோ? இன்றைக்கு தெய்வம் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு அருமையான ஒரு குடும்பம் வந்தார்கள். அந்த குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகள், 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. ஒரு அருமையான மகள் 7 வருடம் ஆகிறது, ஒரு மகளுக்கு 5 வருடம் ஆகிறது. 2 பிள்ளைகளுக்குமே கர்ப்பத்தின் கனியில்லாய், குழந்தை பாக்கியமில்லாய். கண்ணீரோடு அவர்கள் சொன்னார்கள், பல மருத்துவமனைக்கு கடந்து சென்றோம், ஆனால் 2 பேருக்குமே இல்லாமல் இருக்கிறது. மிகவும் கடினமாகவும் கஷ்டமாகவும் கடந்து வர முடியாத ஒரு பாதையாக இருக்கிறது என்று சொல்லி கதறினார்கள். 2 பேரும் பிள்ளைகள் வேலை பார்க்கிறார்கள், டீச்சராக பணிபுரிகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் தேவனுடைய சந்திக்கும்படியாக தேவ சமூகத்தில் வந்தார்கள். ஆம், இந்த குணமளிக்கும் உபாச ஜபத்திற்கு, சுகமளிக்கும் உபாச ஜபத்திற்கு வெள்ளிக்கிழமை வந்தார்கள். கண்ணீரோடு ஜெபித்தார்கள். 2 பேருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நான் உன்னை பழுகி பெருகச் செய்வேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் உன்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தோடு கடந்து போ, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன? அருமையான 2 பிள்ளைகளுக்கும் 2 ஆண் குழந்தைகளை கொடுத்தார். ஆளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். நேற்றைய தினத்தில் மூத்த குமாரத்தின் மகன் 1 வயது பூர்த்தியாகி நேற்று பிறந்த நாளை கொண்டாடி சிறப்பாக கொண்டாடினார்கள். நான் கடந்து போயிருந்தேன். அவர்கள் விதமாய் சொன்னார்கள், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை கர்ப்பத்தின் கனிக்காய் கதறி கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ, உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கையின் பிரயாசத்துக்காய் ஏக்கத்தோடு இருக்கின்றீர்களோ, ஆண்டவர் சமூகத்தில் கொடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பா. அன்றைக்கு ஆபிரகாமை, ஈசாக்கையும் யாக்கோப்பையும் ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். அந்த பெருக்கத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நாம் கண்களை மூடி இருந்த நிலையிலே நாம் ஜெபிப்போம். வா, மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, உடைய சமூகத்தில் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒரு பெருக்கத்தை கொடுப்பீராக, பெருகச் செய்வீராக. கையின் பிரயாசங்களை பெருகச் செய்யோ ஆண்டவரே, ஜெப ஆவியை பெருகச் செய்யோ ஆண்டவரே, அபிஷேகத்தை பெருகச் செய்வீராக. அவள் மனம் விரும்புவதை கொடுத்து பெருகச் செய்து ஆசீர்வதியும். விசேஷமாய் கற்பத்தின் கனிக்காய் கதறி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை, கற்பங்களை அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டு கற்பத்தின் கனியை கொடுத்து பெருகச் செய்யும். மழலை செல்வங்களை கொடுத்து மகிழ பண்ணும். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.